இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷசினியும் வசமா நம்ம கௌதம் கிட்ட ஒரு சூழ்ச்சினால சிக்க போறாங்க. ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு ஏமாத்தி இந்த கார்த்திக் இந்த தக்ஷசினியும் அந்த ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டது எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே பேர்ல மாத்தணும்னு இந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ளேருந்து தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வருது, கண்டிப்பா நான் வந்துட்டு உயிரோடு இருக்க மாட்டேன், என்னை வந்துட்டு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்கன்னு ஒரு போலிய ஒரு நாடகத்தை ஆடி இந்த எஸ்எஸ்கே இப்போ ஜெயிலை விட்டு வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. இதை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம தக்ஷசினியும் இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு, கார்த்திக் உன் பேரில் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கௌதம் இலக்கியம் திரும்ப ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி அவங்க பேருக்கு எடுத்துக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு உங்கள் அப்பா இந்த எஸ்எஸ்கேவோட பேரில் இருக்கட்டும், மொத்த டாக்குமெண்ட்டும் இவங்க பேரில் மாற்றுன்னு வசமாக வந்துட்டு இந்த தக்ஷசினி ஒரு பிளானை போட்டாங்க. இந்த ஒரு உண்மை வந்துட்டு தெரியாமல் ஏமாற போகிறோன்னு இந்த கார்த்திக் அஞ்சலியும் சரி அப்பா கிட்ட தானே போகுது அப்படின்னு இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எஸ்எஸ்கேவோட பேரில் மாற்ற போகிறாங்க. ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் வெளிவர போகிறாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷசினியும் இந்த ஒரு நாளுக்காக தாங்க இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு மொத்த கார்த்திக்கிட்டையும் கௌதம் கிட்ட இருக்கிற சொத்து பத்து அந்த ஒரு 200 கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு அடிக்கணும் தாங்க ரொம்ப நல்லாவே ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே இப்போ நம்ம கார்த்திகை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்களன்னா இந்த ஒரு உண்மை தெரிஞ்சு நம்ம கௌதம் இலக்கியம் எப்படி ஏமாற போகிறாங்க அப்படின்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு எதிர்பார்க்கலைங்க இந்த எஸ்எஸ்கே இப்படி ஹார்ட் அட்டாக்கில் வருவாங்க வெளியே அப்படின்னு. ஹார்ட் அட்டாக்கில் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஒரு பணத்தையும் இந்த கௌதம் கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பத்து அந்த வீடு பங்களா எல்லாத்தையும் பேருக்கு எழுதி வாங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் திரும்ப ஜெயிலுக்குள்ளேயே போனாலும் இந்த தக்ஷசினியும் இந்த அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம இலக்கியம் கௌதம் வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. பைரவியோட அங்கீகாரமும் திரும்ப பைரவிக்கு கிடைச்சிருப்பது. ஏன்னா இந்த பைரவி வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நான் ரொம்பவே அங்கீகாரத்தில் இருந்தேன். இந்த இலக்கியா வந்துட்டு எப்போ இந்த ஒரு வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சாலோ அப்போலேருந்து என்னுடைய மொத்த பவரம் போச்சு. கண்டிப்பாக இந்த இலக்கியாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். அதுக்கப்புறம் இந்த இலக்கியா கிட்ட எந்த ஒரு பேச்சுமே வந்துட்டு வச்சுக்க கூடாதுன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களான்னா இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபமும் நம்ம தக்ஷசினியோட சுயரூபமும் எல்லாருக்கும் தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்களானவா இந்த இலக்கியா வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் கூட புரியாமல் இப்படி ஏமாற போகிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு கண்டிப்பாக இப்போ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவள் ரொம்பவே பதட்டம் அடைய போகிறாங்க. ஆனால் இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு இந்த பைரவி சேர்ந்து இந்த ஒரு வீட்டை வந்துட்டு சுக்குநூறாக உடைக்கிறதுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எஸ்எஸ்கேக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டுங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.